சிவபெருமானை தாமே முன்னின்று நந்தி பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் திருமழபாடி திருத்தலத்தில் நடத்தி வைத்த திருமணம் வைபோகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது திருமழபாடி அருள்மிகு வைத்தியநாத சுவாமி ஆலயம். திருமழபாடி அருள்மிகு வைத்தியநாத சுவாமியை சாட்சியாக வைத்து ஐயப்பரே நந்தியம் பெருமானுக்கும் திருமழபாடியில் ஆசிரமம் அமைத்து தவம் செய்து வரும் வியாக்கிரபாத முனிவரின் மகளான சுயசாம்பிகையின் நல்ல பண்புகளை பார்த்த சிவபெருமான் நந்திக்கும் சுயசாம்பிகைக்கும் தேவையான திருமண ஏற்பாடுகளை செய்ய வியாக்கிரபாதரின் ஆசிரமத்திற்கு சென்று அவரிடம் அனுமதி கேட்டிருந்தனர். பிறகு பங்குனி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரம் கூடிய நாளில் நந்திக்கும் சுயபிரகாசிக்கும் திருமணம் நடந்துவிட்டது. மேலும் இந்த விமர்சையான விழாவில் முனிவர்கள், தேவர்கள் மற்றும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் போன்ற தெய்வங்களும் கலந்து கொண்டார்கள். பிரம்மதேவன் வேத ஆசாரியராக பதவியேற்று மந்திரங்களை உச்சரிக்க திருமணம் இனிதே நிறைவு பெற்றது. நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் என சான்றோரின் வாக்கு. நந்தி திருக்கல்யாணத்தை பார்த்தால் அடுத்த ஆண்டு நந்தி கல்யாணம் நடப்பதற்கு முன் திருமண வரம் வேண்டுவோருக்கு திருமணம் நடந்து முடியும் என பலரது அனுபவத்தில் கண்ட பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் திருமழபாடி வைத்தியநாத சுவாமி கோயிலில் பங்குனி மாதத்தில் நந்தி தேவர் மற்றும் அவரது துணைவியார் சுயம் பிரகாசி ஆகியோரின் உற்சவ வைபவத்தை பக்தர்கள் பல்லாக்கில் ஏற்றி கோயிலை வலம் வருவார்கள். நந்தி பகவான் மற்றும் அம்மை சுயசாம்பிகையின் திருமணம் பார்ப்பவர்கள் தங்கள் வாழ்வில் எல்லா விதமான செழிப்புகளையும் பெறுவார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணம் ஆகாத மற்றும் குழந்தை இல்லாத தம்பதிகள் தங்கள் விருப்பங்களை இந்த வைபவத்தில் பிரார்த்தனை செய்து நிறைவேற்றிக் கொள்வார்கள் என நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டு இருக்கிறது.